ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபுல் vlog இது. நானும் ஹஸ்பண்டும் இன்றைக்கி மார்னிங்கே பிளான் பண்ணியிருந்தோம் பல்லாவரம் மார்க்கெட் போகணுன்ட்டு. அதனால் எல்லா வேலையும் முடிச்சுட்டு மார்க்கெட் போனோம். ஓரளவுக்கு கூட்டம் மேனேஜபிளாக தான் இருந்துச்சு. உள்ளே போயிட்டு ஃபர்ஸ்ட் நாங்கள் போனது வந்ததுங்கன்னா பெட்ஸ் பார்க்க போனோம். இந்த ஆம்ஸ்டர்னு நினைக்கிறேன், இதோட பேர் எனக்கு கரெக்டாக தெரியல. இது ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. அப்படியே ஒன்று மேலே ஒன்று அப்படியே ஏறி ஏறி விளாடிட்டு அப்படியே இந்த பெட் சைடு பார்க்குறதுக்கே எல்லாம் செமையாக இருந்துச்சு. இந்த கோழி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது எலியிலேயே இன்னொரு வெரைட்டி போல் இது எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லா வகையான இந்த பெட்ஸ் ஐட்டமும் அங்கே கிடைக்குது. கேட்டு, டக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாகு, குட்டி குட்டி டாக்ஸு எல்லாமே சேல் பண்ணுறாங்க. இந்த பெரிய அந்த பெர்ஷியன் கேட்டெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கூட இருந்துச்சு அங்கே. நிறைய பேர் வாங்கிட்டும் இருந்தாங்க. இந்த கோவிலுக்கெல்லாம் நம்ம வெட்டுவோம்ல, அந்த மாதிரி சேவல், வளர்ப்பு சேவல் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இந்த வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக தெரியும். ஆனால் அது ரொம்ப குட்டி, நம்மளோட கட்டவரல் சைஸ்க்கு தான் இருக்குமே. ஒன்று மேலே ஒன்று ஏறி படுத்துக்கிட்டு, இது எலி வெரைட்டி தான் போல். இது ஒன்று மேலே ஒன்று ஏறி படுத்துட்டு செம்ம க்யூட்டாக இருந்தது இது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா இந்த லவ் பேர்ட் செக்ஷன், நான் இதை பார்த்த உடனே அப்படியே ஒரு நிமிஷம் என் ஹஸ்பண்ட் தான் எல்லா வீடியோவும் எடுத்தாங்க. நான் ஜஸ்ட் அதை ரசிச்சுட்டு தான் இருந்தேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு எல்லாமே. இந்த லவ் பேர்ட்ஸ் எல்லா வெரைட்டியுமே இருந்துச்சு. கிளி, லவ் பேர்ட்ஸு, அதுக்கப்புறம் எனக்கு இது என்ன பேருன்னு கூட தெரியாது பாதி. அந்த கலர் கோழி குஞ்சு மாதிரி இருந்ததுங்க எல்லாமே பார்க்குறதுக்கு. அவ்வளோ அழகு, மொத்தம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எனக்கு இதை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, இந்த சின்ன வயசில் ரோட்டில் விற்றுட்டு வருவாங்க ₹1 ஒரு கோழி கொஞ்சம்னு சொல்லி. எங்கள் அம்மா கிட்ட நான்லாம் பயங்கரமாக அழுவேன் அதை வாங்கி தர சொல்லி. ஆனால் எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா வாங்கியே தரமாட்டாங்க. அந்த ஞாபகம்லாம் எனக்கு வந்துருச்சு இதை பார்க்கும்போது. அந்த கடையில் இருக்கவங்களுமே நீங்கள் நல்லாவே வீடியோ எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. அந்த இடத்துல இருக்கும் போதே ஒரு மாதிரி மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த கலராக அந்த பேர்ட்ஸு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும் போது அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அதை கொஞ்சம் நேரம் வீடியோலாம் எடுத்துக்கிட்டு அப்படியே ஹஸ்பண்ட் பார்த்துட்டே இருந்தாங்க. அதோட ஒரிஜினல் சவுண்டு நான் இப்போ போடுறேன், நீங்கள் கேளுங்க. அது எந்த அளவுக்கு ரொம்ப அப்படியே நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் குறைக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த பேர்ட்ஸோட சவுண்ட் கேட்கும் போது. இந்த கருவாடு, அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, கத்தி, அருவாமனை, சிசர்ஸு, இந்த மாதிரி வீட்டுக்கு உபயோகப்படுத்துகிற பொருட்கள் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்க டாய்ஸு எல்லாம் 3.50, ஒரு டாய்ஸ் 20 அந்த மாதிரி பார்த்தாங்க. பட் எனக்கு அந்த குவாலிட்டி அந்த அளவுக்கு பிடிக்கல. இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த விஷுவலில் இருக்க டப்பா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய டப்பா, நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி அன்னக்கூடை, அந்த மாதிரி பெரிய பாத்திரம் எல்லாமே ₹100. கண்டிப்பாக எனக்கு திங்ஸ் வீட்டில் இருக்காதனால நான் வாங்கலை. கண்டிப்பாக நான் அதெல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி போயிருந்தால் நான் அங்கே தான் வாங்கியிருப்பேன். இந்த குட்டி கப்ஸு, நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே இருந்துச்சு. ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் கூட நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ஸ்லிப்பர்ஸ் மாதிரி கண்டிப்பாக வாங்கலாம். ₹100 அது ஒர்த்து தான். அதுக்கப்புறம் இந்த மளிகை சாமாவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட்டில் போட்டு ₹20 ஒரு பேக்கெட் அப்படின்னு விற்றாங்க. அது ஒர்த்து தான் ஆக்சுவலாக. அவங்களே பேக் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த யூஸ் பண்ணுற கேஸ்ட் அயர்ன், தவா, கல், இந்த மாதிரி கடைங்களும் எல்லா கடையுமே இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம உள்ளே போனோன்னா ஒன்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வரலாம். இந்த குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற சைக்கிள்ஸு, பெரிய பசங்க ஓட்டுற சைக்கிள், ஆனால் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில. பட் கொஞ்சம் பேர் வாங்கிட்டும் இருந்தாங்க அங்கே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சோப்பு, நம்ம டாய்லெட் கிளீனரு, வெசல் க்ளீன் பண்ணுறது, அது எல்லாமே இருந்துச்சு. இந்த வத்தல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடை போட்டு தராங்க. அதுக்கப்புறம் பெட்டு, சோஃபா, இதுவுமே ஒரு சைட் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபர்னிச்சர் ஐட்டமும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மூவ் ஆகிட்டே இருக்குது. நான் பார்க்கும்போதே ஒரு 2-3 குட்டியானையில் எடுத்துகிட்டு போனாங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அங்கே சேல் பண்ணுறாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அங்கேயுமே செக் பண்ணி பார்க்கலாம். ஆஃபீஸுக்கு யூஸ் பண்ணுற சேரு இதெல்லாம் கூட குவாலிட்டி சூப்பராக இருந்தது. ஒரு 2K அரௌண்ட் இது வருது. ஆனால் நல்ல குவாலிட்டியில் தான் இருந்துச்சு. இங்கேயுமே கொஞ்சம் பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆஃபீஸுக்கெல்லாம் வாங்குற மாதிரி இருந்தால் இது ஒரு பெஸ்ட்டு பிளேஸு. அண்டு முக்கியமான ஒரு செக்மெண்ட், இந்த படத்தில் தான் நான் இந்த ஃபோன்லாம் பார்த்துருக்கேன். நான் இதுக்கு நேரில் இந்த டெலிஃபோன்லாம் பார்த்ததில்ல. அந்தளவுக்கு அந்த ஆன்டிக்கான ஃபோனெல்லாம் சேல் பண்ணுறாங்க. பழைய காயின்ஸ், நம்ம சின்ன வயசில் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, இந்த ஒரு பைசா, 10 பைசா காயினு, அந்த காயின்லாம் வச்சு நம்மளுக்கு அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணுறாங்க. ₹20 போல் ஒரு காயினு. அது நம்ம வேணுன்னா வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிச்சிருச்சு. செம்ம கூட்டம் பார்க்கும்போது, இந்த விஷயத்தில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், செம்ம கூட்டமாக இருந்துச்சு மார்க்கெட். எங்களுக்கு வெளியே வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. வர வழியில் கொஞ்சம் மளிகை சாமான்லாம் கிட்ட போயிட்டு திங்ஸ் மட்டும் வாங்கலான்னு பார்த்தேன். பட்
எனக்கு அந்தளவுக்கு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரில, அதனால் வந்துட்டேன். இந்த டாய்ஸ் கடை இந்த பர்டிகுலராக எனக்கு இந்த டாய் ஷாப் ரொம்ப பிடிச்சிருந்து. ஆனால் விலை மட்டும் கொஞ்சம் ஓவராக சொன்னாங்க, அதனால் நாங்கள் எதுவுமே வாங்கலை. பாப்பாவுக்கு வாங்கலான்னு தான் போனேன். பட் அந்த பொருளுக்கான விலை அங்கே இல்லை. பட் டாய்ஸ் எல்லாம் பார்க்க க்யூட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரம் ஐட்டம் இதெல்லாமே 100 ருபீஸ் ஈச். பெரிய பெரிய குண்டா நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸும் இருந்துச்சு. போனதுலேயே நான் முக்கியமாக பிளான் பண்ணி போனதே புளியும் பூண்டும் வாங்கணும் தான். நான் பலவரம் மார்க்கெட்டே போனேன். 1.5 கிலோ புளி 150 ரூபா, 1.5 கிலோ பூண்டு 150 ரூபான்னு அந்த அக்கா சொன்னாங்க. அதனால் வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லி 1.5 கிலோ புளி 1.5 கிலோ பூண்டு அங்கே வாங்கினேன். அண்ட் தென் இந்த பேக் ஷாப்பு நான் அடுத்த வாட்டி போனால் கண்டிப்பாக இது தனியாக ஒரு vlog எடுத்து போடுறேன். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க பேக் எல்லாமே. ஏன்னா நம்ம வெளியே பார்க்குற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ரேட் அதிகமாக இருக்கும். பட் குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. அந்த ப்ரைஸ் ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. நான் அதுலேருந்து ஒரு பேக் மட்டும் நான் இப்போ கையில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா நான் அங்கேருந்து தான் பிக் பண்ணேன். அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு அந்த பேகு. இதோட 350 சொன்னார், 300க்கு வாங்கினேன். அதுக்கப்புறமா இந்த செடி செக்ஷன் வந்தோம். நான் ஆல்ரெடி எங்கள் வீட்டில் நிறைய வாங்கி வச்சுருக்கோம். அது ஒன்று கூட வளர்ந்ததே கிடையாது. இப்போ வரைக்கும் 1 2 வளருது. நான் நிறைய ரோஸ் செடி வாங்கி வளர்த்துட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் இதில் பாதி இப்போது செத்து போச்சு. அதனால் இங்கே எதுவுமே வாங்கலை. ஜஸ்ட் அதை உட்காந்து கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு இருந்தோம். சூப்பராக இருந்துச்சு எல்லா செடியும். நிறைய பேர் வாங்கிட்டுமே இருந்தாங்க. எந்த அளவுக்கு பூக்கும்லாம் எனக்கு தெரியாது. பட் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இதெல்லாம். அதனால் இதை கொஞ்சம் நேரம் கேப்சர் பண்ணிவிட்டு நானும் ஹஸ்பண்டும் அப்படியே அங்கே சுற்றிட்டு இருந்தோம். ஆல்ரெடி செம்ம டயர்டு. ஏன்னா அந்த இடமே வந்து பல்லாவரம் டு திரிசூலம் ஃபுல்லாக கடை போட்டிருக்காங்க. இந்த சீட்ஸ் எல்லாம் கூட விற்கிறாங்க. நம்ம செடிக்கு தேவையான சீட்ஸு அது எல்லாமே கூட நம்ம வேணும்னா அங்கே வாங்கிக்கலாம். இதெல்லாம் அமௌண்ட்டுக்கு தராங்க. இந்த விதையாக நம்ம போட்டும் வளர வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஜென்ஸுக்கு தேவையான ஷூஸ், நமக்கு தேவையான ஷூஸ் எல்லாமே இருக்குது. அடுக்கிக்கிட்டே போகலாம் சொல்லணும் போனால். அந்த அளவுக்கு ரொம்ப எல்லா ஐட்டமும் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் வெளியே வர வரைக்கும் காய்கறியிலேருந்து ட்ரெஸ்ஸுலேருந்து சீப்புலேருந்து பின்னிலேருந்து எல்லாமே அங்கே இருக்குது. ஆனால் குவாலிட்டி மட்டும் நம்ம வெளியே வாங்குகிற அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. சில கடைகளில் நல்ல குவாலிட்டியாக வச்சுருக்காங்க. சில கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. நம்ம பார்த்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். ட்ரஸ்ட் பண்ணி வாங்க முடியாது. ஆனால் பேரம் பேசி வாங்குங்க எங்கே போனாலும். ஏன்னா நம்ம பேரம் பேசி வாங்கினோன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு அஃபோர்டபுளாக கிடைக்கும். லாஸ்ட்டாக ஆளுக்கு ஒரு கரும்பு ஜூஸை குடிச்சிட்டு பயங்கரமாக டயர்ட் ஆகிட்டோம். இதுக்கு மேலே அங்கே இருக்கவே முடியாது அப்படின்ட்டு ஃபைனலாக ஒரு பாய் சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அவ்வளோதான் இந்த vlog. நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பல்லவரம் சந்தை ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் பர்டிகுலர் திங்ஸ் பற்றி வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அங்கே போயிட்டு ஃபுல் வீடியோ எடுத்து போடுறேன். வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.